வெல்கம் டு ஆரோக்கிய உணவு. இன்னைக்கு 6 வகையான சட்னி செய்யலாம். எப்படி ஈஸியான, ரொம்ப ஹெல்த்தியான வேல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? தேங்காய் பொட்டுக்கடல சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க, பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் 1 இல்லாட்ட 2, 3 சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துக்குங்க, தேங்காய் சேர்த்துக்குங்க, பொட்டுக்கடல சேர்த்துக்குங்க, தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. கடாய் சூடு பண்ணுங்க. இது டெம்பரிங் பண்ணுறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு சேர்த்துக்குங்க, கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க, கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நல்லா வதக்குங்க. அப்படியே அந்த சட்னியில் சேர்த்துக்குங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருங்க பாருங்க. தமிழ்ல இங்கிலீஷில் கொடுத்துருங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபி தேங்காய் சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். தேங்காய் மட்டும் வச்சு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துக்குங்க, பூண்டு சேர்த்துக்குங்க, இஞ்சி சேர்த்துக்குங்க, பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க, உப்பு சேர்த்துக்குங்க, கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. அப்படியே டெம்பரிங் பண்ணி சேர்த்துக்குங்க. சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுத்துருக்கேன். தமிழ் இங்கிலீஷும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபி பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்யணும் பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான, ஒரு அதிகபட்சம் 5 நிமிஷத்தில் செய்கிற சட்னிஸ் தான் எல்லாமே. மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. பொட்டுக்கடலை எலும்புக்கு ரொம்ப நல்லது. இஞ்சி சேர்த்துக்குங்க, பூண்டு சேர்த்துக்குங்க, பச்சை மிளகா சேர்த்துங்க. பச்சை மிளகா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏதாப்புல. உப்பு சேர்த்துக்குங்க, உப்பும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. சிம்பிளான சட்னி ரெடி ஆயிடுச்சு. டெம்பர் பண்ணாத சேர்த்துருங்க. அப்படியே சர்வ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான சட்னி. இந்த ரெசிபி செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுத்துருக்கேன். தமிழ்ல இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த சட்னி கொத்தமல்லியையும் தேங்காயும் சேர்த்து எப்படி சட்னி செய்யணும்னு பார்க்கலாம். ஜாரை எடுத்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துக்குங்க, பூண்டு சேர்த்துக்குங்க, இஞ்சி சேர்த்துக்குங்க, பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க, உப்பு சேர்த்துக்குங்க, தண்ணி சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி தழையை நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கடுத்து வேரெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்குங்க. சின்ன சின்னதாக நறுக்கிட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்குங்க. இது ஏன்னா கொத்தமல்லி தழை இது கொஞ்சம் நேரம் கழித்து கலர் மாறிடும். பச்சை கலர் அப்படியே இருக்காக்காக டெம்பரிங் பண்ண சேர்த்துக்குங்க. ஈஸியான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நீங்கள் இட்லிக்கு தோசைக்கு சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். தமிழ் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா வெங்காய சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கிக்கங்க. கடாய் சூடு பண்ணுங்க. எண்ணெய் சேர்த்துக்குங்க, உளுந்து சேர்த்துக்குங்க, வெங்காயம் சேர்த்துக்குங்க, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா சேர்த்துக்குங்க. காஞ்ச மிளகா சேர்த்தா நல்லா கலர் இருக்கும். பூண்டு சேர்த்துக்குங்க, இஞ்சி சேர்த்துக்குங்க, உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா வதக்குங்க. கோல்டன் ப்ரௌன் வர கலருக்கு சிகப்பாக கலர் வரணும்னா நீங்கள் சிவப்பு மிளகா சேர்த்துக்குங்க. அப்படியே அரைச்சி எடுத்துக்குங்க. தண்ணி சேர்த்து டெம்பரிங் பண்ணது சேர்த்துக்குங்க. ஈஸியான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபி புதினா சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். மிக்சர் ஜார் எடுத்துக்குங்க. தேங்காய் சேர்த்துக்குங்க, பூண்டு சேர்த்துக்குங்க, இஞ்சி சேர்த்துக்குங்க, பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க, உப்பு சேர்த்துக்குங்க, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. அலசி எடுத்த புதினா சேர்த்துக்குங்க. காம்பு இதுவும் இல்லாத பல்ப் தான். கொஞ்சம் எலுமிச்சம் சாறு சேர்த்துக்குங்க, கலர் மாறாமல் இருக்கும். அப்படியே அரைச்சி எடுத்துக்குங்க. டெம்பரிங் பண்ண சேர்த்துக்குங்க. சூப்பரான சிம்பிளான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த சட்னி பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம்.
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லா காரமாக இருக்கும். கடாய் சூடு பண்ணுங்க, எண்ணெய் சேர்த்துக்குங்க, உளுந்து சேர்த்துக்குங்க, வெங்காயம் சேர்த்துக்குங்க, சிவப்பு மிளகா இல்லை பச்சை மிளகா சேர்த்துக்குங்க, இஞ்சி சேர்த்துக்குங்க, பூண்டு சேர்த்துக்குங்க, உப்பு சேர்த்துக்குங்க, நல்லா வதக்குங்க கோல்டன் ப்ரௌன் வர வர. அதுக்கடுத்து தக்காளி சேருங்க, நறுக்கி வச்ச தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கிக்குங்க, சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துங்க, கொஞ்சம் தண்ணி சேர்த்து டெம்பரிங் பண்ண சேருங்க. ஈஸியான ஸ்பைசியான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது தோசைக்கும் இட்லியும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதில் உங்களோட ஃபேவரட் சட்னி எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்த வாரம் புதிய ரெசிபியுடன் சந்திப்போம். பாய்.